மேஷ ராசிக்கு அனுப்புங்க. ராசிதிபதி செவ்வாய் தனுசு வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் குருவின் பார்வை இருக்கிறார். மேஷ ராசிகளுக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் தனுசு வீட்டுக்கு வந்து விடுவார். குரு சுக்கிரனை பார்ப்பார். மேஷராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. திருமணமாகாத மேஷராசிகளுக்கு திருமணம் நடக்கும். ரிஷபராசிக்கு அனுப்புங்க. ராசிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். மாத பிற்பகுதி 8ஆம் இடத்துக்கு வந்துள்ளார் சுக்கிரன். 2வது புதனோடு சேர்ந்ததுனால ரிஷபராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. நாலாவது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் ராசியை பார்க்கிறார். திருமணமாக ரிஷப ராசிக்கும் திருமணம் நடக்கும். மாத பிற்பகுதி சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். 4வது சூரியன் 8ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பில்லை. வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார். அதிச்சாரமும் கடகத்திலிருந்து வக்ரம் பெற்று வருகிறார். மிதுனத்துக்கு குரு அதிச்சாரம் வந்து கடகத்திலேருந்து வக்ரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார். எட்டாம் இடத்தை குரு பார்க்கனா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஹெல்த் விஷயத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ரிஷபராசிக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கிறது.